சில புத்தகங்கள், குறிப்பாக இந்த சினிமா குறித்து பேசுகிற சில புத்தகங்களில் கிசு கிசு என்று ஒரு நடிகரை குறித்து அல்லது ஒரு நடிகை குறித்து அவங்க அப்படி பேசப்படுகிற அதுபோல் புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாகும். இப்பொழுது கிறிஸ்தவத்திலும் அதுபோல தான் அநேக காரியங்கள் கிசு கிசு போல சத்தியத்தை பேச வேண்டிய நாம அதை விட்டுட்டு சில நபரை குறித்து பேசுகிற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு வருகிறோம். இது அவ்வளவு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஆரோக்கியமானதல்ல. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். வாலிபர்கள் இருக்கிற சில கேள்விகளை கேட்க போகிறாங்க. வாருங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகிறோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் யூடியூப் ஓப்பன் பண்ண சொல்ல சில நபரை குறித்து பேசுகிறதாவே இருக்குது. போன வருடம் நபர் என்றால் சில ஊழியர்களை ஆமாங்க இருக்காங்க. போன வருடம் பாதி வருடம் சில ஊழியர் குறிப்பிட்டு பேசுகிறதாவே இருக்குங்க. இதனால் வாலிப பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன லாபம்? நாம் கூட சில ஊழியர்கள் அவர்கள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் அதே வேலையாக நம்ம வைத்துக்கொள்ளவில்லை. ஒரு முறை நானும் அதுபோல் ஒரு ட்ராப் தள்ளப்பட்டேன். குறிப்பாக ஒரு நபரை குறித்து அவர் ஒன்று பேசுவார், நான் ஒன்று பேசுவேன், இப்படியே இருந்தது. கடைசியில் ஒரு கமெண்ட் என் லைஃபே சேஞ்ச் பண்ணுச்சு. பாஸ்டர், நீங்கள் நன்றாக போதிக்கக்கூடியவர், நீங்கள் தொடர்ச்சியாக அவரை குறித்து பேசுகிறதுனால, அந்த டாக்டரின் அவங்களுடைய ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அதை குறித்து பேசுகிறதுனால உங்ககிட்ட எதிர்பார்க்குற அநேக நல்ல விஷயங்கள், காரியங்கள், டாக்டரின்ஸ், செய்திகள் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு டீச் பண்ணுங்கன்ற போல் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் நான் யோசித்தேன். சில சமயத்தில் என் ஊழியத்தில் நடந்திருக்கு, நானும் பார்த்துருக்கிறேன். சின்ன வயதில் நல்ல பிரசங்கியார் பிரசங்கிக்கும் போது சில பேய்கள் சபையில் ஆடும். புதுசாக வருவாங்க, எதனா ஒன்று ஆடுவாங்க. அப்போ நல்ல ஆவியில் முதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் அது ஓட்ட மாட்டாங்க, சைலண்ட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாலே அது சைலண்ட் ஆகிடும். ஒரு முறை எனக்கு ஸ்ரீலங்காவில் நான் மெசேஜ் கொடுக்கும்போது அதே போல் ஆகும்போது இயேசு நாமத்தில் சைலண்ட் இருந்தோம் உக்காந்துடுச்சு. செய்தியெல்லாம் முடித்த பிறகு தான் அந்த பிசாசை துரத்தினேன். ஏனென்றால் நீ செய்தி கொடுக்காதபடிக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணும். செய்தி ஜனங்களுக்கு போகக்கூடாது. அவ்வளவு சாத்தான் என்ன பண்ணுவான், தந்திரமாக அவன் கிரியை செய்வான். அப்படி தான் நல்ல டீச்சருங்க, அருமையான டீச்சரும் கூட என்ன நடக்கிறது என்றால், இது போல் ஒரு நபரை குறித்தே பேசும்பொழுது அவங்க சொல்ல வேண்டிய, அவங்க போதிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் வேதத்தில் உள்ளது மிஸ் ஆகுது. உண்மைதான். பட் இனிமேல் அது கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. அங்கிள், இப்போ தப்பு செய்கிறவங்க இல்லை வந்துட்டு தப்பாக போதிக்கிறவங்கள வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் சொன்னால் தானே அங்கிள் புரியும், இல்லைனா வந்துட்டு நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணவே இல்லைங்களா அங்கிள்? எப்பொழுதும் தெரிந்து கொள்ளுங்கள், தவறாய் ஒருவர் போதிக்கும் பொழுது வேத வசனத்தை, டாக்டரினை தவறாக போதிக்கும் பொழுது விடக்கூடாது. தொடர்ச்சியாக அதற்கு விரோதமாக எதிர்த்து பேசிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு போதகர், ஒவ்வொரு சபையின் கடமை. பவுல் செஞ்சுருக்காரு, யோவான் செஞ்சுருக்கிறாரு. வேதம் முழுக்க இது தான் நம்ம பார்க்குறோம். அநேக கள்ள உபதேசங்களை சபை எதிர்த்து கொண்டு வந்தது, நிர்மூலமாக்கி கூட போட்டது நிறைய காரியங்களை. தவறு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வைக்கிறீங்க, சாப்பாடு கெட்டு போச்சு, சோறு கெட்டு போச்சு. கெட்டு போனதுமே அது கெட்டுட்டு இருக்குது சாப்பாடு, அதை என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. இப்போ நீங்கள் இல்லை அங்கிள் நான் அதை பார்க்கணுன்றீங்க, ஒரு வருஷம் பாடுறா கெட்டுட்டு இருக்கு அப்படின்னு அந்த வாசனை வகையோ நீங்கள் அறுவறுத்துட்டு விட்டுடுறீங்க. மூடி உரம் போட்டோம்னாலும் தூரம் போட்டு விட்டுடணும். இப்போ தினந்தோறும் எடுத்துகிட்டு கெட்டுட்டு இருக்குன்னு உங்கள் மூக்குக்கிட்ட வச்சுட்டு என்ன ஆகுது? எனக்கும் அது நல்லதில்லை, உங்களுக்கும் அது நல்லதில்லை. அப்போது சில நபர், சில காரியங்கள், அவைகளை குறித்தே நம்ம தோண்டிகிட்டே இருந்தோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது, அது ஹெல்த்தி இருக்காது. யாருக்கு லாபம்? ஒரு முறை காட்டியாச்சு. நாம் கூட சில இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போது ஒரு முறை நம்ம சொல்லிட்டோம். ஒரு பேலன்ஸாக நமக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ அது தெரிஞ்சு நம்ம ஒரு பேலன்ஸாக பேசியிருக்கோம். அதையே நம்ம தோண்ட நாற்றம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் யாருக்கு பிரயோஜனம்? அதனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய சபைக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. பேச வேண்டிய காரியங்கள் நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய இன்னொரு தந்திரம், இதுபோல் கிசு கிசு பேசுகிறாங்க பாருங்கள். இன்னொரு ஊழியரை குறித்து அதே ஒரு தொழிலாக அப்படி பேசப்படும் போது என்னென்னா, ஜனங்கள் அதை விரும்புவார்கள். உண்மையிலேயே அவர்கள் சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் அல்ல. இதுக்கு முன்னாடி சில புத்தகங்கள், சினிமாவை குறித்தோ இல்லை வேறு யாரோ ஒரு நபரை குறித்தோ பேசப்படுகிற கிசு கிசு பேச்சுகள், இது போல் காரியங்களே பேப்பரில், வால் போஸ்ட்டில், புத்தகங்களில் பார்த்தவங்க இப்போ அதே போல் கிறிஸ்தவத்தில் பேசும்போது அதை விரும்புகிறாங்க, விரும்பி பார்க்குறார்கள். இதனால் அவங்க வாழ்க்கையில் என்ன பக்தி விருத்தி உண்டாச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. ஏதாச்சும் ஜெபிக்கணும்னு தூண்டுச்சா?
இன்னும் வேதத்தை படிக்கணும்னு தூண்டுச்சா? இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று ஏதாச்சும் அவங்க மனசில் தூண்டினதா? எதுவுமே கிடையாது. அப்போ நல்ல ஊழியர்களை பார்க்கும்போது கூட எப்படி தான் இருக்கும் அவங்க மனநிலை? அதுதான் என்னுடைய ஃபேக்கல்ட்டி டாக்டர் ஜேக்கப் செரியன் சொல்வார், நமக்கு கிரிட்டிக்கல் மைண்ட் இருக்கணும். பைபிளை படிக்கும் பொழுதும் சரி, எந்த காரியத்தை யார் பேசினாலும் கிரிட்டிக்கல் மைண்டு நமக்கு இருக்கணும். ஆனால் கிரிட்டிக்கல் ஹார்ட் இருக்கக்கூடாது என்று. அதே ஒரு தொழிலாக இருந்துடக்கூடாது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒன்று இது போல் கிசை விரும்புகிற விசுவாசிகளை நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமாக எழுப்புகிறோம். நாம் பொல்லாதவர்களை, ராங் டாக்டரின் பேசுகிறவர்களை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு இன்னொரு விதத்தில் இன்னும் மிகப்பெரிய தவறை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சாத்தான் பாருங்க எப்படி அவன் கிரியை செய்கிறான். இதுபோல் கிசு பேச்சுகளை இன்னொரு ஊழியக்காரை அப்படி பேசுகிறதையே தொழிலாக கொண்டதை பார்க்குற ஜனங்கள் அதிகமாக இருக்காங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், டாக்டரினில் தவறாக இருந்தால் டாக்டரினால் தான் எதிர்கொள்ள வேண்டும். பர்சனல் அட்டாக் இருக்கக்கூடாது. அடுத்தது, தனிப்பட்ட விதத்தில் யாராச்சும் ஊழியர்கள் தவறும் பொழுது உண்மையிலேயே சொல்கிறேன், அவர்களை காப்பாற்ற அல்லது அவங்களுக்கு உதவி செய்ய, அவங்கள தூக்கி விட முயற்சி செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு அதை பெருசாக போட்டு காட்டி விழுந்தவனை இன்னும் போட்டு மிதிக்கிறது போல் ஒரு பாவம் எதுவுமே இருக்க முடியாது. அவர்கள் மனமாறாத பட்சத்தில் அப்பொழுது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். அதே தொழிலாக செய்யும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இதுபோல் கிசை விரும்புகிற விசுவாசிகளை அல்லது அதை விரும்புகிற ஜனங்களை நம்ம எழுப்புகிறோம். இது பெரிய ஆபத்தானது. எந்த பக்தி விருத்தியும் அவங்களுக்கு இருக்காது. இதனால் யூ காட் இட். எஸ், பேசணும், டாக்டரினே பேசணும். தவறு இருந்தால் பேசணும். டாக்டரினில் தப்பு இருந்தால் விடக்கூடாது. ஏன்னா வேதம் முழுக்க அப்படி தான் இருக்குது. அதனால் அவங்க சினிமா பாட்டு பாடினா விசுவாசம் வரணும்னு சொன்னால் கை கட்டிட்டு சும்மா இருக்க முடியாது. புரியுதுங்களா? எதிர்த்து பேசணும். இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், ஹைப்பர் கிரேஸ், சாவாமை, இதுபோல் கள்ள உபதேசங்களை சாகர்வரில் எதிர்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அதே தொழிலாக இருந்துடக்கூடாது. நம்ம பேச வேண்டியது அநேக காரியங்கள் இருக்குது. பாஸ்டர், மற்ற ஊழியக்காரை குறித்து பேசுகிறது தவறுங்களா? அதுதான் சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் மிகவும் முக்கியமானது. ஒருவர் ஒன்று சொல்லுகிறார்கள் அல்லது நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நானே வேத வசனத்தை டீச் பண்ணாலும் உண்மையிலேயே வேத வசனத்தில் அப்படி தான் கான்டெக்ஸ்டோடு இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இல்லைனா என்ன பண்ணணும்? கொஸ்டின் கேட்கணும். அங்கிள் இப்படி இருக்கே, எனக்கு டவுட் இருக்குது, கொஸ்டின் இருக்குது அப்படின்னு கேட்கணும். தவறே கிடையாது. இப்போ ஒரு ஊழியக்காரை குறித்து பாருங்கள். உதாரணத்திற்கு ஒரு 3 ஊழியரை நான் சொல்கிறேனே. நான் மதிக்கக்கூடிய தேவ மனிதர் பி. சாம் செல்லதுரை ஐயா. அவருடைய பிரசங்கத்தில் ஒரு இடத்துல எனக்கு ஒரு டவுட், கேள்வி இருந்தது. அதை நான் பதிவு பண்ணேன். அதே சமயத்தில் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஊழியங்களை செஞ்சவங்கள ஒரே வார்த்தையில் என்ன பண்ண முடியாது, நம்ம அது அநாகரிகமற்ற செயல், அவங்க செஞ்சது எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லை, ஒரு டவுட் இருந்தது. அந்த டவுட்டை மட்டும் நான் சொன்னேன். ஐயா பார்த்தாரா என்னன்னு நமக்கு தெரியாது, பட் நம்ம மனசாட்சிக்கு அந்த டவுட்டை நான் சொல்லிவிட்டு நான் சைலண்ட் ஆகிட்டோம். அடுத்தது ரத்னபால் ஐயா மேலே அநேக யூடியூப்பில் மிகவும் தரைக்குறைவாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் தமிழ்நாட்டில் அதிகமாக மதிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய தாசர். சின்ன வயதிலிருந்து அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டே இருக்கேன். அப்போ நான் ஒரு 4-5 முறை அவருடைய மெசேஜை உட்காந்து கேட்குறேன். ஒரு நாள் முழுக்க கேட்டேன். கேட்டுட்டு அதுக்கு பிறகு தான் ஒரே ஒரு இடத்துல, இந்த இடத்துல மட்டும் ஐயா இந்த வார்த்தையை தவிர்த்திருந்தாங்க நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் சபைக்கு உபயோகம் உள்ளது சொன்னாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன். நம்ம அப்ரோச். அடுத்தது பிரதர் ஜான் ஜெபராஜ் குறித்து ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது. அதுதான் நீங்கள் கேட்டீங்க, பாதி வருடம் அவருடைய இதுலேயே போச்சு, அதை தானே மைண்டில் வச்சுன்னு கேட்டீங்க. அப்போ நமக்கு தெரியாதது பேசி என்ன பிரயோஜனம்? ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம ஒன்றுமே தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை ஒருவரை குறித்து பேசினா நமக்கு டீட்டெயில் இருக்கணும். அப்படி பேசினாலும் நம்முடைய நியாய தீர்ப்பு அல்லது நம்ம நியாயத்திற்கு யாரும் இல்லை, நம்முடைய அட்லீஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவரை குறித்து நம்ம அப்படி பேசும்பொழுது நமக்கு முழுமையான டீட்டெயில் தரணும். அவர் ரைச்சஸ்னஸ் ஆல்வேஸ் ஹஸ் டு மூவ் வித் கம்பேஷன் டு ஆக்ஷன். ஒரு கம்பேஷன் அடிப்படையில் இருக்கணும், தவிர குற்றம் சாட்டி அவங்கள கீழே தள்ளி இவன் பாவி என்று உடுப்பு உரிகிற ஒரு அப்ரோச்சில் இருக்கவே கூடாது. அது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அழகு கிடையாது. யார் எப்படி சொன்னாலும் அதுதான் நம்முடைய மனநிலை. சரிங்களா? நம்ம பேசணும். பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் வியூஸ் பார்த்தீங்களா 50,000க்கு மேலே வந்திருக்காங்க, 45,000க்கு மேலே வந்திருக்காங்க, இப்படிலாம் வந்துருக்கு. சில ராங் டாக்டரினை குறித்து நம்ம பேசுவோம், தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டே வருவோம். ஆனால் சில ஊழியக்காரரை குறிப்பாக இது ஒரு 3 ஊழியக்காரர் நம்ம அட்ரஸ் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வியூஸ் அப்படி இருக்காங்க. ஆனால் எவ்வளவோ தரமான தேவனுடைய வசனத்தை போதிக்கும் பொழுது
ஜனங்க நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. நம்முடைய சேனலில் தான் இப்படி நடக்குதான்னுட்டு மற்ற நன்றாக போதிக்கக்கூடிய சில தேவ ஊழியருடைய சேனலை பார்க்கும்போது அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். மற்றவர்களை குறித்து பேசும்போதோ லட்சக்கணக்கான வியூஸ் வர்றவங்க தேவனுடைய தரமான வார்த்தையை சொல்லும்போது 3000 2000 இப்படி தான் இருக்காங்க. இதை தாண்டது மிகவும் அறிபொருளாக இருக்குது. அப்போ ஜனங்களுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, கிசு கிசு மென்டாலிட்டியில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களை குறித்து பேசும்போதோ, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாம் செல்லதுரை ஐயா அவரை குறித்து யாரோ ஒருவர் பேசுனா அவங்க சபை பெரிய சபை, அவங்க ஜனங்களாக பார்க்குறாங்க, என்ன நம்ம பாஸ்டரை குறித்து பேசுகிறாங்களா. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க பிலீவர் நம்ம வியூஸ் நினச்சிட்டு அதையே தொடர்றாங்க சார். இப்போ அதே போல் இன்னொரு பிரபலமான ஊழியர் அப்படி வச்சுங்களேன், வைத்துக்கொள்ளுங்களேன். இதுதான் நடந்து கொண்டு. அடுத்தது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பேசக்கூடாதுன்னா நம்மளும் பேசியிருக்கோம். எந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வருதோ அப்போ நம்ம கேட்குறோம். அது கூட ரத்னபாலையாய் குறித்து மிகவும் தரைகுறையாக பேசும்போது தான் என்ன தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஜனங்களுக்கு. அவ்வளோ ஊழியத்தை செய்து அவ்வளோ ஜனங்களை கர்த்தருக்காக திரட்டி அவ்வளோ சாதனை செய்த ஒரு தேவ மனிதரை குறித்து ஒரே நொடி பொழுதில் அவர் ஏதோ ஒரு காரியத்தை சொன்னார்னு டோட்டலாக நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது. அது நல்ல அப்ரோச் கிடையாது. அது பர்றா, எல்லா மனிதர்களும் விமர்சனத்துக்குரியவர்கள் தான். ஒருவர் வேதத்தில் மனுஷரில் விமர்சனம் மற்றவர்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேர் யோசேப்புன்னுவாங்க. ஒரு நாள் யோசேப் கதைக்கு வரேன், எவ்வளோ விமர்சனத்துக்குரிய ஒரு யோசேப் கூடன்னு. அப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லாமே விமர்சனத்துக்குரியவர்கள் தான். இயறந்தே சில தவறுகள் நடக்க செய்யலாம். இப்போவும் நானே தவறு செய்யும்பொழுது பிலீவராக இருக்கிற நீங்கள், அங்கிள் இது கொஞ்சம் தப்பாயிடுச்சு அங்கிள்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. உண்மையிலேயே ஒரு நல்ல லீடர், ஆமாடா இது தப்பாச்சு சாரி பண்ணிக்கிடான்னு என்னை நான் செதுக்கி கொண்டு மாற்றிக்கொள்கிற மாதிரி, அதுதான் நல்ல ஒரு இது. அதனால் பேசக்கூடாது என்று ஒன்று இல்லை. அப்படி பேசும்போது எப்படி பேசுகிறோம், எந்த மனநிலையோடு பேசுகிறோம். பாரு, இருக்கிற முட்டையெல்லாம் போட்டு போட்டு உடச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அதை வச்சு என்ன செய்ய போகிற நீ? அதுதானே முக்கியம். அதனால் இந்த ஊழியக்காரர் சரியில்லை, அந்த ஊழியக்காரர் சரியில்லை, இந்த அப்ரோச் இருக்கக்கூடாது. சில நாம் அதிகக்கூட ஊழியர்கள் தான் திடீரென்று சில வார்த்தைகள் புரியாமல் வரும்பொழுது, சில வார்த்தைகள் அவங்கள மீறி ஏதோ ஒரு அந்த ஃப்ளோவில் பேசிடும் போதே ஜனங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்காது. இன்னொன்று என்ன, பெரிய விதத்தில் அது பெரிய பாதிப்புகளை உண்டாக்கிடும். அதனால தான் முடிஞ்ச வரலாம் அந்த நேரத்தில் அட்டாக் பண்ணாமல், அவங்க ஊழியத்தை சதிக்காமல் நம்ம செய்கிறோம். அவங்க நீ கேட்டதுனால சொல்கிறேன், எந்த ஊழியக்காரையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய ஆண்டவருக்காக நின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் பாஸ்டர் ஃபெல்லோஷிப் முடிச்சுட்டு வாகனத்தில் வரும்போது ரத்னபாலையா மெசேஜ் தான் கேட்டுட்டு வந்தோம். அப்போ நீ இருந்தல. அப்போ ஒரு ராமனை தேடின்னு ஏதோ ஒரு தலைப்பு. என்னடா ஐயா மறுபடியும் சர்ச்சில் மாட்டிக்கொண்டாரா அப்படின்ட்டு நான் ஆன் பண்ணி கேட்குறேன். அந்த பேர் உள்ள ஒரு மனுஷன், அவருக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிறதுக்கு இவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பதை அதை நான் அவருடைய வாயில் அந்த டெஸ்ட் பண்ணி சொல்கிறாரு. உண்மையிலேயே 2 முறை கேட்டேன், கண்ணு கலங்கிட்டேன். அவ்வளோ ஆத்மார்பாரத்தோடு செயல்பட்ட ஒரு தாசரை, ஒரு தேவனுடைய தாசரை குறித்து ஒரே நொடி பொழுதில் இவர் அவ்வளோதான் அப்படி ஒரு தவறாக ஒரு மாதிரி பேசி அடிச்சு விட்டுறது, அதை எந்த விதத்தில் நாகரிகம் கிடையாது. எப்படி இருந்தாலும் எல்லா ஊழியர்களும் விமர்சனத்துக்குரியவர்கள் தான். வேதம் முழுக்க அப்படி தான் எல்லா மனுஷரும். வேதத்தின் பரிசுத்தவான்களே அப்படி என்றால் இருக்கிற ஊழியக்காரர்கள் தவறு செய்ய மாட்டாங்கன்ற ஒன்றும் இல்லை. இரண்டேர் மிஸ்டேக் வரதான் செய்யும். பர்றா, தவறே செய்ய மாட்டாங்க அப்படின்னா அதுதான் ஆக்சிமோரான். ஆங்கிலத்தில் ஆக்சிமோரானா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது நடக்காத ஒரு விஷயம். தப்பு பண்ணுறாங்கன்னா தான் அவங்க மனுஷர். அதனால் அதே தொழிலாக பண்ணுறதில்ல. சில இரண்டேர் மிஸ்டேக் வரதான் செய்யும். அந்த மிஸ்டேக்கை சில சமயத்தில் வரும்போதோ அது தவிர்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அது சரிப்பட்டு வரலன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுமே தவிர, இவங்க பொல்லாதவங்க, இவங்க கல்லர்கள், இவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க டோட்டலாக என்ன பண்ண முடியாது, நம்ம செய்ய முடியாது. அதுதான் கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன். அவங்க செய்கிற நல்லதை மனசில் வச்சுட்டு சில புரியாதது, சில இது நமக்கு புரியாது. இன்னும் கூட நான் சொல்கிறேன், சாம் செல்வதுரை ஐயா ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை சார்ந்தவரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பதிவு பண்ணியிருக்கார், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆனால் காஸ்பலுக்குள்ளே ப்ராஸ்பரிட்டி இருக்குன்றார். அதை நானும் ஏற்றுக்கிறேன். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்லாம் ஒன்றும் இல்லை, ஆமாம். ஆனால் காஸ்பலுக்குள்ளே எல்லாமே இருக்குது. நியாயம் தீர்ப்பு இருக்குது, கண்டித்து உணர்த்துறது இருக்குது, மன்னிப்பு இருக்குது, அன்பு இருக்குது, ப்ராஸ்பரிட்டி இருக்குது, இரக்கம் இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதில் இது அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஸோ சில சந்தேகங்கள் வரும்போதோ நாம் கேட்குறோம். எதை செய்தாலும் ஊழியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதோ கிறிஸ்டின் கான்டெக்ஸ்டில் அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர மோசமாக இருக்கக்கூடாது.
அடுத்தது சில ராங் டாக்ட்ரின், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், ஹைப்பர் கிரேஸ், சாவாமை, இதுபோல் சில கொடுமையான அப்பட்டமான ஈவில் காஸ்பல் இருக்குது. அது எதிர்ச்சிட்டு தான் வரணும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அது போதிக்கிற நபர் மேலே எந்த விதத்திலையும் பர்சனல் அட்டாக் செய்வதோ அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது. அவங்களா இருந்தாலும் அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நடத்தணும். இதுதான் நம்முடைய அப்ரோச். ஆகவே ஊழியர்களை குறித்து பேசக்கூடாதுன்ற ஒன்றும் இல்லை. தவறு செஞ்சால் தவறு தான், நல்லது செஞ்சால் அதுதான். இப்போ என்ன பிரச்சனைனா, தவறு செஞ்சாவே சொல்லிட்டு இருக்கே, எத்தனை சேனல் நல்லது செஞ்சவங்களை சொல்லுது? அதுதான் எனக்கு ஃபீல். ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் நமக்கு நிறைய தெரியறதில்ல. அதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம இருக்கிறது கர்நாடக மாநிலத்தில், தமிழ்நாட்டில் நடக்கிறது தெரியுதில்ல. இனி வருகிற காலத்தில் நல்ல ஊழியர்களை குறித்து நம்ம பேச போகிறோம். அவங்க செஞ்ச நல்ல காரியங்களை. அப்போ தான் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். வருகிற உங்களை போல் வாலிபர்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது குறித்து பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் ஏன் சபைகளிலே உலக அளவில் வாலிபர்கள் குறைந்து கொண்டு இருக்கிறார்கள், அதற்கு காரணம் என்ன ஆராய்ச்சி சொல்கிறது, எந்த இடத்துல கிறிஸ்தவ பெற்றோர்களும் போதகர்களும் இணைந்து ஒன்றாக செயல்பட்டு அடுத்த தலைமுறையை கர்த்தருக்குள்ள ஒழுக்கமாக நடத்த வேண்டும் என்பதை நாம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். மே காட் பிளஸ் யூ. ஆமென்.